அனைவருக்கும் வணக்கம். ஐஸ்வர்யா அஸ்ட்ரோ அகாடமி உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. நாம் தினமும் ஒரு கிரக சேர்க்கை பலன்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு கிரக சேர்க்கையும் அதற்கு என்ன நல்ல பலன்கள் என்ன, அதனால் ஏதாவது பாதிப்பு உண்டா என்பதை உங்களுக்கு சுருக்கமாகவும் ரத்தன சுருக்கமாகவும் உங்களுக்கு தெளிவாகவும் ஒவ்வொரு பதிவிலும் நாம் பதிவிட்டு கொண்டிருக்கின்றோம். எல்லா பதிவுகளும் உங்களுடைய நன்மைக்காகத்தான். எனக்கு இந்த வியாபார நோக்கம் என்பது இல்லை. ஐஸ்வர்யா அஸ்ட்ரோ அகாடமி இந்த யூடியூப் சேனல் பார்க்கின்ற அத்துணை நேயர்களும் யாராவது ஒருத்தர் இந்த பதிவை பார்த்துவிட்டு அதன் மூலியமாக ஒரு நன்மை ஏற்படுமையானால் உள்ளபடியே நான் சந்தோஷப்படுவேன். அது யாராக இருந்தாலும் சரி. அதனால் இந்த ஒவ்வொரு வீடியோவும் ஐஸ்வர்யா அஸ்ட்ரோ அகாடமி வழங்கும் ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ஒரு வார்த்தை கூட உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அமைப்பு உண்டு. மற்ற ஜோதிடர்கள் போல், மற்ற யூடியூப் சேனல் போல் உள்ளொன்று புறமொன்று பேசக்கூடிய இந்த நபர் நான் அல்ல. எதையும் வெளிப்படையாக உள்ளன்போடு நாட்டில் உள்ள அனைவரும் நம்முடைய வீடியோவை பார்க்கின்ற அத்துணை வாடிக்கையாளர்களும் அவர் குடும்பத்தில் என்றும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பொங்க என்னுடைய மானசீகமான வாழ்த்துக்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், குருவும் கேதும் சேர்ந்திருந்தால் என்ன பலன் என்பதை பார்ப்போம். ஒரு ஜாதகத்தில் குரு மற்றும் கேது சேர்க்கை இருந்தால் என்ன பலன் என்பதை பார்ப்போம். இது பலன் மட்டும் இல்லாமல் இந்த குரு கேது சேர்க்கை அவர்கள் ஒரு விழிப்புணர்வு வீடியோ, இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ. நான் பதிவிட்டுக்கின்ற அத்துணை பதிவுகளும் உங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய அந்த பதிவுகளாக உங்களுக்கு சேரும். இன்று நாம் பார்ப்பது குருவும் கேதும், ஒரு ஜாதகத்தில் குருவும் கேதும் சேர்க்கை இருந்தால் என்ன பலன் என்பதை பார்ப்போம். அதற்கு எளிய முறையில் தீர்வு என்ன என்பதையும் பார்ப்போம். நீங்கள் குரு என்பது குழந்தை, முதலிலே குழந்தை. குரு என்பது பெரும் பணம். குரு என்பது பெரும் பணம். குரு என்பது கௌரவம். குரு என்பது கௌரவம். குரு என்பது பெருந்தன்மை. பெரிய மனுஷர் போல, பெரிய மாமனிதர் போல ஆச்சாரம் அனுஷ்டானம் கடைபிடிக்கின்ற ஒரு நபர் குரு. குரு என்பது உற்பத்தியாளர். குரு என்பது உற்பத்தியாளர். ஒரு ஜாதகத்தில் குரு எங்கே 12 ராசிகளில் எங்கு உள்ளாரோ அங்கு உற்பத்தி செய்யக்கூடிய அந்த காரக கிரகம். லக்கணத்தில் குரு இருந்தால் அந்த ஜாதகர் ஒரு நல்ல முறையில் எதையாவது ஒன்று உற்பத்தி செய்யக்கூடிய அந்த ஜாதகராக இருப்பார். 2ஆம் இடத்தில் குரு இருந்தால் பொருளாதாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த ஜாதகராக இருப்பாங்க. தனத்தை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த நபராக இருப்பாங்க. குடும்பத்தில் விரிவுபடுத்தக்கூடிய அந்த நபராக இருப்பார்கள். இப்படி ஒவ்வொன்றாக நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். கேது என்பது கேது பகவான். கேது என்பது கடன். கேது என்பது வழக்கு. கேது என்பது நோய். கேது என்பது பஞ்சாயத்து, அதாவது பஞ்சாயத்து செய்கிறவங்க கேது. கேது என்பது வக்கீல். கேது என்பது நீதிபதி. கேது என்பது சட்டம். கேது என்பது விரக்தி. கேது என்பது முடி, தலைமுடி சார்ந்து இந்த காரக கிரகத்தை குறிக்கக்கூடிய அந்த கிரகம் கேது பகவான். பெரும் பணத்தையும் குறிக்கக்கூடிய குரு. கேது கடனை குறிக்கக்கூடிய கிரகம். ஸோ குருவும் கேதுவும் சேர்ந்தால் பெருங்கடன் ஆகும். பொருளாதாரத்தில் பெருங்கடன் ஆகக்கூடிய அந்த வாய்ப்பு அந்த ஜாதகருக்கு உண்டு. கடன் ரொம்ப பெருசாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல் ஒரு ஜாதகத்தில்
குருவும் கேதுவும் சேர்ந்திருந்தால் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. ஒரு ஜாதகத்தில் குரு கேது எங்கு சேர்ந்திருந்தாலும் அந்த ஜாதகர் ஒரு கோடீஸ்வர யோகத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த பலனை அனுபவிப்பார். எப்பொழுது என்றால் கடன் வாங்காத வரை. கடன் வாங்காமல் இருந்தால் கோடீஸ்வர யோகம், கடன் வாங்கிவிட்டால் கடங்கார யோகம். கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்பது பழமொழிக்கேற்ப இந்த குரு கேது சேர்க்கை அவ்வளவு ஒரு மோசமான கிரக சேர்க்கையாக ஒரு ஜாதகத்தில் மறைமுகமாக இருக்கின்றது. அப்போ குரு கேது சேர்ந்தால் பொதுவாக எந்த ஒரு லக்கணமாக இருந்தாலும் சரி, லக்கணத்தில் கேது இருந்தாலும் சரி, அல்லது லக்கணத்தில் குரு இருந்தாலும் சரி, அல்லது லக்கணத்தில் ராகு பகவான் இருந்தாலும் சரி, அல்லது லக்கணத்தில் புதன் பகவான் இருந்தாலும் சரி, அல்லது லக்கணத்தில் அவருடைய லக்கணப்படி 6ஆம் அதிபதி லக்கணத்தில் இருந்தாலும் அவர் கடன்காரரே. குரு என்பது பெரும்பணம், ராகு என்பது பெருக்கி கொடுப்பார், பெருக்குதல், மல்டிபிள். அதே போல கேது என்பது கடன். புதன் என்பது காலபுருஷனுக்கு 6ஆம் அதிபதி புதனாக வருவதால் அவரும் கடன்காரர். லக்கணத்தில் புதன் இருந்தாலும் சரி, அல்லது குரு இருந்தாலும் சரி, அல்லது கேது பகவான் இருந்தாலும் சரி, அல்லது ராகு பகவான் இருந்தாலும் அவர் கடன்காரரே. அடுத்து லக்னத்துக்கு 6ஆம் இடத்தில், நான் இப்பொழுது சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில், உங்கள் ஜாதகத்தில் லக்னத்திற்கு 6ஆம் இடத்தில் குரு இருந்தாலும் கடனை பெருக்குவார், உற்பத்தி செய்வார். கேது இருந்தாலும் கடனை தருவார். ராகு இருந்தாலும் கடனை பெருக்குவார், நோயை பெருக்குவார், எதிரியை பெருக்குவார். அதுபோல வேலை கூட பெரிய வேலையாக அமையும். வயிறு கூட பெரிதாக இருக்கும். 6ஆம் இடம் என்பது வயிறு. ஸோ வயிறு பெரிதாக இருக்கும். 6ஆம் இடத்தில் புதன் இருந்தால் நிச்சயமாக கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல் கோச்சாரத்தில், இப்போ பிறப்பு ஜாதகத்தில் குரு கேது சேர்க்கை இருந்தாலும் சரி, அல்லது புதன் இருந்தாலும் சரி, அல்லது ராகு 6ஆம் இடத்தில் இருந்தாலும் சரி, இந்த இயற்கையாகவே இவர்கள் கடன்காரர்கள். கோச்சாரப்படி, கோச்சாரத்தில் லக்னத்திற்கு 6ஆம் இடத்தில் கேது வரும் காலங்களில் கடன் ஏற்படும். கோச்சாரத்தில் லக்னத்திற்கு 6ஆம் இடத்தில் குரு வரும் காலம் கடன் ஏற்படும். கோச்சாரத்தில் லக்னத்திற்கு 6ஆம் இடத்தில் ராகு வரும் காலம் கடன் ஏற்படும். கோச்சாரத்தில் ஜாதகப்படி 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்திற்கு வந்தாலும் கடன் ஏற்படும். இப்போ குரு கேது என்பது கடனை குறிக்கக்கூடிய காரக கிரகம். அப்போ சூரியன் மீது கேது இருந்தால், பிறப்பு சூரியன் மீது கேது பயணிப்பதாக இருந்தால், கோச்சாரத்தில் பயணிப்பதாக இருந்தால் அரசாங்கத்தின் மூலியமாக கடன் ஏற்படும், அல்லது தந்தைக்கு கடன் ஏற்படும், அல்லது ஜாதகருக்கு கடன் ஏற்படும், அல்லது மருத்துவத்தின் மூலியமாக கடன் ஏற்படும் என்பதை நாம் சொல்லிவிடலாம். சந்திரன் மீது கோச்சார கேது சென்றால், சந்திரன் மீது கோச்சார கேது சென்றால் தாய்க்கு கடன் ஏற்படும், அல்லது தாய்க்கு மருத்துவ செலவு ஏற்படும். கேது என்பது எக்ஸ்ரே, கேது என்பது எம்ஆர்ஐ, கேது என்பது ஊசி, கேது என்பது நூல். ஸோ யாராவது சந்திரன் மீதோ அல்லது 4ஆம் அதிபதி மீதோ கேது பகவான் பயணிக்கும்போது நிச்சயமாக தாய்க்கு அல்லது உடலுக்கு அவர்கள் ஏதாவது ஒரு மருத்துவம் பார்க்கக்கூடிய அந்த அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து செவ்வாய் மீது கேது இருந்தால், செவ்வாய் மீது கேது பகவான் பயணிப்பதாக இருந்தால், செவ்வாய் என்பது நிலம், வண்டி, வாகனம் சம்பந்தப்பட்ட அந்த கடன் ஏற்படும். கடன் மட்டுமல்ல, வம்பு வழக்கு கூட ஏற்படும். அடுத்து சகோதரனால் கடன் ஏற்படும். அடுத்து புதன் மீது கேது இருந்தால், புதன் என்பது படிப்பு, புதன் என்பது தாய்மாமன், புதன் என்பது டாக்குமெண்ட், பத்திரங்கள் மூலியமாக கூட கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல் புதன் என்பது நண்பர்கள் மூலியமாக கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. எச்சரிக்கையாக இருக்கப்பட வேண்டும். குரு என்பது குழந்தை, குரு என்பது பெரும் பணம், கேது என்பது கடன்.
பிறப்பு குரு மீது கோச்சார கேது பயணிக்கும்போது நிச்சயமாக கடன் ஏற்படக்கூடிய அந்த அமைப்பு ஏற்படும். அடுத்தது சுக்கிரன் மீது கேது. சுக்கிரன் மீது பிறப்பு சுக்கிரன் மீது கோச்சார கேது பயணிக்கும் காலங்களில் மனைவிக்கு மனைவியினால் கடன் ஏற்படும், அத்தை மூலியமாக கடன் ஏற்படும், அல்லது தன்னுடைய மகளுக்காக கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு, அல்லது நகைகள் மூலியமாக, சொத்தின் மூலியமாக, அல்லது பணத்திற்காக கடன் ஏற்படும். அடுத்து சனி பகவான் மீது கேது பகவான் பயணிப்பதாக இருந்தால், கோச்சாரத்தில் கேது பகவான் பயணிப்பதாக இருந்தால் தொழிலுக்காக கடன், அல்லது உடல் ரீதியான கால் சார்ந்து ஏதாவது பிரச்சனைக்காக கடன், அல்லது பூர்வீகம் மூலியமாக கடன் ஏற்படும். இப்படியெல்லாம் நாம் கடனை ஏற்படுத்தக்கூடிய காரக கிரகமாக இருக்கும். சரி, ராகு மீது கேது பயணிப்பதாக இருந்தால், ராகு என்பது தாத்தா. ஸோ தாத்தா மூலியமாக கூட கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. கேது மீது கேது பயணிப்பதாக இருந்தால் தாய் வழி பாட்டி அவர்கள் மூலியமாக கூட கடன் ஏற்படக்கூடிய, அவர்களுக்காக கூட வைத்தியம் பார்க்கக்கூடிய அமைப்பாக கூட இருக்கும். இப்படி கேது பகவான் ஒவ்வொரு காரக கிரகத்தின் மீது பயணிக்கும் போது கடன் ஏற்படும். கோச்சாரத்தில் தற்காலிகமாக அந்த ஒரு ராசியில் 1.5 வருடங்கள் பயணிக்கின்றார். அந்த காலத்தில் 1.5 வருஷமாக இந்த பலன்கள் இந்த கடன் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் யாரும் கோச்சாரத்தில் பயணிக்கும் போது தேவையில்லாமல் கடன் வாங்க வேண்டாம். உங்களை கடன்காரர் என்ற நிலைக்கு தள்ளிவிடும். ஒரு ஜாதகத்தில் குருவும் கேதுவும் சேர்க்கை இருந்தால் கோடீஸ்வர யோகம் என்று நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். குருவும் கேதுவும் சேர்க்கை இருந்தால் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைகளுக்கோ திருமணம் செய்யும் போதோ அல்லது வீட்டில் சுபகாரியங்கள் செய்யும் போதோ உங்களுடைய பணம் உங்களுக்கு உதவாத நிலை ஏற்படும். அதாவது பயன்படாமல் போய்விடும். யாரொருவர் ஜாதகத்தில் குருவும் கேதுவும் சேர்க்கை இருந்தால் உங்கள் சுப காரியங்கள் செய்யும்போது உங்கள் பணத்தை சரியான தக்க சமயத்தில் பயன்படாமல் போய்விடும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு ஜாதகத்தில் குருவும் கேதுவும் சேர்க்கை இருந்தால் உங்கள் பணம் வங்கியில் டெபாசிட் சேமிப்பு செய்திருந்தாலும் கூட உங்களுடைய பணம் தக்க சமயத்தில் பயன்படாமல் போய்விடும். கவனமாக இருக்க வேண்டும். இந்த பதிவு போடுவது நோக்கம் என்னவென்றால், நான் பார்த்த ஜாதகங்களில் குரு கேதுவும் சேர்க்கை இருக்கின்றது, அவர்களெல்லாம் ஒரு அறிவுரை நான் சொல்லி கொண்டு வருகின்றேன். என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்த ஜாதகத்தில் எத்தனையோ ஜாதகத்தில் அவர்கள் அந்த சுபகாரியங்கள் செய்யும்போது, அதாவது மண்மனை வீடு வாங்கும் போதும் அவர்களிடம் தக்க சமயத்தில் பணம் கிடைப்பதில்லை. ஒரு திருமணம் செய்யும் போதும் அவர்கள் குடும்பத்தில் பணம் கிடைப்பதில்லை. வங்கியிலே டெபாசிட் செய்திருந்தாலும் கூட அந்த வங்கியில் ஒன்று வேலை நிறுத்தமாக இருக்கும், அல்லது ஏதாவது போக்குவரத்தின் மூலியமாக ஏதாவது பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. இவர்கள் போய் வங்கியில் அந்த சுபகாரியங்களுக்கு பணத்தை எடுத்துக்கொண்டு செலவிட முடியாத நிலை ஏற்பட்டு பணத்திற்காக அல்லல் படுவார்கள். பணத்திற்காக குரு என்றால் பணம், கேது என்பது விரக்தி. ஸோ நாம் வங்கியில் தானே டெபாசிட் பண்ணோம், அந்த பணத்தை கூட நம்மளால் எடுத்து தன்னுடைய மகன் அல்லது மகள்களுக்கு திருமணம் செய்ய முடியவில்லையே என்று பெரும்பாலும் புலம்பிக் கொண்டு மனவேதனை அடைவார்கள் இந்த குரு கேது சேர்க்கை. அதனால் சற்று கவனமாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், குரு கேது இருப்பவர்கள் தங்கள் மனைவி பெயரிலோ அல்லது தங்களுடைய மகன் அல்லது மகள் பெயரிலோ வங்கியில் அவர்கள் பெயரில் வங்கியில் டெபாசிட் செய்வது சிறப்பு. பணத்தை சேமிப்பாக அவர்கள் பெயரில் டெபாசிட் செய்வது சிறப்பு. அவர்கள் பெயரில் டெபாசிட் செய்தால்தான் அவருடைய சுப காரியங்களுக்கு, உங்களுடைய குடும்பத்தினுடைய சுப காரியங்களுக்கு அந்த பணத்தை எடுத்து தக்க சமயத்தில் செலவிட முடியும். எச்சரிக்கையாக இருக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் பணத்திற்காக உங்களுக்கு குரு கேது சேர்க்கை இருந்தால், குரு என்பது பெருந்தன்மைன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், கேது என்பது கடன் என்று சொல்லியிருந்தேன். நீங்கள் ஒரு முறை கடன் கேட்டால் எவ்வளவு கடன் கேட்கின்றீர்களோ தட்டாமல் தடுமாற்றம் இல்லாமல் உங்களுக்கு கொடுத்து விடுவார்கள். கௌரவ கடனாக மாறும். குரு என்பது கௌரவம், கேது என்பது கடன். கௌரவ கடன் உங்களுக்கு சேரும். அதே சமயத்தில்
அந்த கௌரவ கடனால் உங்களுக்கு கௌரவம் பாதிப்படக்கூடிய அந்த அமைப்பு உண்டாகும். சற்று கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். அதற்கு குரு கேது சேர்க்கை இருந்தால் நீங்கள், குரு என்பது குழந்தைகள், கேது என்பது உள்ளாடைகள். ஸோ அனாதை குழந்தைகளுக்கு உள்ளாடைகள் தானம் செய்வது சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் கேது என்பது கொசு வலை, கேது என்பது கொசு பேட். இப்போ கொசு வலையெல்லாம் கொசுக்கள் அதிகமாக இருக்கும். அனாதை குழந்தைகளுக்கு கொசு வலைகளோ அல்லது கொசு பேட்டோ தானமாக வழங்கினால் இந்த குரு கேதுனுடைய பாதிப்பு உங்களுக்கு பாதிப்பை நீக்கிவிடும். அது மட்டும் இல்லாமல் கேது என்பது முடி. ஸோ அனாதை குழந்தைகளுக்கு முடி திருத்துவதற்கு உண்டாகும் செலவை கொடுத்தால் கூட அந்த குரு கேது சேர்க்கை உங்களை பாதிக்காத வகையில் பார்த்து கொள்ளும். குரு என்பது கோவில், கேது என்பது துடைப்பம். அதனால் ஒரு கோவில் ஏதாவது உங்களுக்கு பிடித்த கோயில்களில் அந்த துடைப்பம் அல்லது உழவார பணி அல்லது கோவிலை சுத்தம் செய்தால் கூட உங்களுக்கு குரு கேதுனுடைய அந்த தாக்கம் குறையும். அதனால் இந்த பதிவிலிருந்து நீங்கள் ஒரு விழிப்புணர்வு பதிவு தான். நீங்கள் அதாவது ஜோதிட பதிவு என்று கருதாமல் பொதுமக்களுக்கு, உங்களுக்கு வாடிக்கையாளர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய அந்த பதிவு. குரு கேது கடன்கார யோகம். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் அந்த பொருளாதாரத்தில் நீங்கள் சற்று விழிப்பாக இருக்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு திருமண பொருத்தம், ஜாதகம், வாஸ்து, எண்கணிதம் மற்றும் ஜோதிட கருத்துக்கள் உங்களுக்கு ஜோதிட வகுப்புகள் சிறப்பாக நடத்தப்பட்டு வருகின்றது. ஐஸ்வர்யா அஸ்ட்ரோ அகாடமி மூலியமாக உங்களுக்கு அனைத்து இந்த வித்தைகளும் கற்றுக் கொடுத்து வருகின்றார்கள். விருப்பமுள்ளவர்கள் ஐஸ்வர்யா அஸ்ட்ரோ அகாடமியில் சேர்ந்து பயன்பெறுமாறு உங்களை அன்போடு கூறிக்கொண்டு, இந்த பதிவு உங்களுக்கு ஒரு உண்மையான பதிவாக இருக்கும் என்று நம்பிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.